ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு மட்டன் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி, ரொம்ப டேஸ்டியான கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். இது கூட ஏலக்காய் 4, கிராம்பு 4, பட்டை 2, அன்னாசிப்பூ 2 இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனித்தனியாக போடுறத விட அரைச்சி ஊற்றினாதான் இதோட ஃப்ளேவர் கிரேவிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன். இது கூட 150 கிராம் கொத்துக்கறி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. வீட்டு மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு 5 விசில் விட போகிறேன். நான் மட்டனை டைரெக்டாக கடையில் வாங்கி வீட்டில் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ அதனால 5 விசில் விட்டால் தான் மட்டன் வேகும். நீங்கள் கடையிலேயே டைரெக்டாக கொத்துக்கறியாக வாங்கினீங்கன்னா 3 விசில் போதும். மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்ல எடுத்துருங்க. இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு காலிஃப்ளவரில் ஏதாவது புழு இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். ஸோ காலிஃப்ளவரை நல்லா தண்ணி வடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்தக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காலிஃப்ளவரில் உப்பு பிடிக்கும். இதுவே நீங்கள் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா 200 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். இதே ஒரு 500 கிராம் மட்டன் சேர்க்குறீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா காலிஃப்ளவரும் மட்டனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் வேகணும். அதுக்காக நம்ம திருப்பி ஒரு 2 விசில் விடுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி 2 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வாசனை ரொம்ப கமகமன்னு வருது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கு. ஸோ இதை நல்லா 2-3 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த கிரேவியை சூடான சாதம், ரசம், சாம்பார் இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.